இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான எக் தோசை. ஒரு தோசை சாப்பிட்டாவே வயிறு நல்லா நிறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாத சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஆனியன் நல்லா பொடியாக நறுக்கி வச்சதை அதில் போட்டுருங்க. அப்புறம் 2 கேரட் அதையும் நான் துருவி வச்சுருக்கிறேன், அதையும் நான் போட்டுறேன். போட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதை போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் வேறு ஏதாச்சும் காய் போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தோசைக்கல்லில் தோசை ஊற்றி நம்ம பண்ணியிருக்கிற அந்த வெஜிடபிள் மிக்ஸை மேலே நல்லா நம்ம ஒரு கோட் மாதிரி கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். அதை அப்படியே பரவி விட்டுருங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரவி விட்டுருங்க. இப்போ இந்த ஓரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. தோசையோட ஓரத்தில் எல்லா இடத்துலையும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மேலேயும் படுற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தோசையை திருப்பி போட்டுடலாம். நம்ம திரும்பி போட்டோன்னா அவ்வளோதான், நம்ம டேஸ்டான ஸ்பெஷல் முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.